உண்டான மெய்தேவனாய யாவின் கிருபையால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற காரியம் ஒரு அடிப்படையான ஃபண்டமெண்டலான ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு செய்தி. அனைவருக்கு தெரிஞ்ச செய்தி கூட இருக்கலாம். ஆனாலும் அஸ்திபாரத்தை திரும்ப திரும்ப போடுவது ஒரு கருத்துல நல்லது என்று நினைக்கிறேன். அதன்படி நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் அடுத்த ஸ்லைட்ல தெரியும். சங்கீதம் 16:1. சங்கீதம் 16:1. தமிழ் வேதாமத்துல மொழியாக்கம் ரொம்ப சிறப்பாக இல்லை. ஆனாலும் தமிழ் மொழியாக்கத்தில் உள்ள வாசியை கேட்போம். சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆங்கிலத்துல preserve me, O God, for in thee do I put my trust. preserve me என்று சொன்னா கெட்டு போகாம காத்து வைத்தேன். தேவனே என்னை காத்து வையும். ஏனெனில் அந்த ஃபார்ன்னு ஒரு வார்த்தை வருது, அதுக்கு ஆங்கிலத்துல வருது, தமிழ்ல அதுக்கு காரணமே கொடுக்கல, அந்த வார்த்தை கொடுக்கல. ஏனெனில் நான் உண்மையில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் இல்லையா? ஆக என்னுடைய ட்ரஸ்ட் உண்மைட்டு இருக்குது. ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தை வைக்கப்பட்டிருக்கு, ஹோப் இல்லை. இங்க நம்பி தமிழ்ல ட்ரஸ்ட், ஹோப்பு இதெல்லாம் சம்டைம்ஸ் விசுவாசத்தை கூட நம்பிக்கை என்று சொல்லுவோம். இப்படி குழப்படி பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஆங்கிலத்தில் அதுக்கு தனித்தனி வார்த்தைகள் இருக்கின்றன. அதன்படி நாம் உபயோகிப்பது மிகவும் நல்லது. அதில் என்ன சொல்லப்படுறது? தேவனே என்னை காத்து வையும், ஏனெனில் நான் உண்மையில் என் நம்பிக்கையை வைத்து வைக்கிறேன் என்ற கருத்துல அவர்களை பார்க்கிறேன். சரி, இது பொதுவாக சாதாரண வாழ்க்கையிலே நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது உள்ள கருத்துக்கு, வாழ்க்கைக்கு அதை பிரயோகப்படுத்துவதை விட மரண நிலையில் இருக்கிற அந்த காரியத்துக்கு ஒப்படைப்பது, அதை சம்பந்தப்படுத்தி பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். நமக்கு அடிப்படையாக ஆத்மா என்றால் என்ன என்று தெரியும் என்று நம்புகிறேன். ஆத்மா என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்லைட் எடுத்துடலாம். ஆத்மா என்றால் என்ன சொல்லுங்க பிரதர். சரீரமும் சுவாசமும் சேர்ந்தது ஆத்மா என்று சொல்றது. சரி, அடுத்தது நரகம் என்றால் என்ன? மூடி வைத்தல். மூடி வைத்தல், அதாவது பரி பண்ணி வைத்தல், புதைத்து வைத்தல் என்ற கருத்தில் நம்ம சொல்றோம். மூடி வைத்தல் சொல்ல விட புதைத்து வைத்தல் என்று சொன்னா சரியா இருக்கும். அடுத்தது ஆவி என்றால் என்ன? இந்த கண்டெக்ஸ்ட்ல பொதுவாக ஆவி என்பதற்கு 12 அர்த்தம் இருக்குது. இந்த ஆத்மா இந்த கருத்துல ஆவி என்றால் என்ன? இப்ப சரீரமும் ஆவியும் சேர்ந்தது ஆத்மா என்று பார்த்தோம். அப்ப இந்த ஆவி என்றால் என்ன? சுவாசம் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்த போல மரணம் என்றால் என்ன? ஒன்றும் அறியாத நிலை. ஒன்றும் அறியாத நிலை, அதோட ஜீவனற்ற நிலை இல்லையா? ஜீவன் இல்லாத நிலை. சரி, இந்த ஃபண்டமெண்டல் இந்த கருத்து நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இந்த அடிப்படை கருத்துலதான் சாத்தான் செய்த சகல டேமேஜ்களும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில ஆத்மா சாகாது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் வேதம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆத்மா சாகாது. ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அதுக்கு வேற நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அதே போல
நரகம் என்றால் என்ன கேட்டா, தமிழ் வேதாந்தத்தில் நரகம் என்று போட்டிருக்கோம், ஆங்கிலத்தில் ஹெல் என்று போட்டிருக்கு. நரகம் என்றால் நித்திய வேதனை உள்ள எரி நரகம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொடுப்பார்கள். யெசுவா கிறிஸ்து நரகத்துக்கு போனாரே என்று கேட்டா அதுக்கு பதில் வராது. ஆவி என்று சொன்னா ஆக அது ஒரு ஜீவியாக மரித்த பிறகு வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று அங்கே பேசுவார்கள். மனிதன் என்பது மரித்த பின்பு ஆவி ஜீவியா வாழ்கிறான் என்று சொல்வாங்க. அதே போல மரணம் என்றால் இது ஒரு இந்த வாழ்க்கை முடிந்ததை தவிர வேறொரு வாழ்க்கை தொடர்ந்து போகிறது என்று சொல்வார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பொதுவான தப்பறையான கருத்துக்கள். ஆனா தப்பறை எப்படி அவர்களுக்குள்ள வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? தப்பறை எப்படி இந்த கருத்து உள்ள வந்தது? சாத்தான் அவருடைய மனதை சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கிட்டான். சாத்தான் மனதை குருடாக்கிட்டான். இது சாத்தானுடைய தேரி, ஏவாள்கிட்ட சொன்ன தேரி. நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுதான் அந்த ஆத்மா சாவதில்லை என்று எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்கன்னா, கருத்தை சொல்றாங்கன்னா, பைபிளுக்கு மிஞ்சி இவங்க என்ன செய்றாங்க? சாத்தானுடைய பேச்சை கேட்கிறாங்க. சாத்தான் என்ன சொல்றது? நீங்கள் சாகவே இல்லை. மரணத்துல மரித்தா கூட நீங்க சாகல, உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொன்னா இல்லையா? அடுத்த நன்மை தீமை, இந்த நரகம், இந்த காரியங்களை சாத்தானால் போதிக்கப்பட்ட பேகன் கான்செப்ட், புற ஜாதிகள், புற மதத்தில் இருக்கிற செய்திகள் உள்ள வருகிறதை பார்க்கிறோம். ஸ்பிரிட்டுக்கு ஒரு ஆள் என்ற தத்துவம், என்ன பரிசுத்தாவி ஒரு ஆள் என்று ஆக்கிட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட தத்துவம். ஆனால் டெத்துங்கிறது இன்னொரு வாழ்க்கைக்கு வாசல். இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் மலிந்து இருக்கிறது கிறிஸ்தவ மன்றத்துல. இது வேதத்துக்கு முரணான கருத்துக்கள். இந்த கருத்திலேயே தேவனுடைய பிள்ளைகள் யாரு, சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு என்று பிரிஞ்சிடறாங்க. வேதத்தை வைத்து பிரசங்கம் பண்ணலாம். இந்த கருத்துக்களை எடுத்து சாத்தானுடைய போதனைகளையே போதிப்பார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல. அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக நாக்காக பேசுகிறார்கள். ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறதோ அதை பேசுகிறவர்கள் தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் எப்பவுமே நம்ம முன்னால எதை வைக்கல? நரகத்தையும் மோட்சத்தையும் வைக்கல. அநேகர் வேதத்தை ரொம்ப எளிதா ஐயா மாத்தி மாத்தி பேசுவாங்க. நானே வழி சத்தியம், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான் என்றுதான் போடுவாங்க. ஹெவன் ஹெவன்ங்கிற வார்த்தை உபயோகிப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான், தகப்பன்ட்டு தான் வரமாட்டான்னு சொல்றது தவிர மோட்சங்கிற வார்த்தை, நரகங்கிற வார்த்தையோ, ஹெவன்கிற வார்த்தையோ, பரலோகங்கிற வார்த்தையோ கிடையாது. ஆனால் எல்லாரும் அதை அப்படி உபயோகிப்பாங்க. அதான் வேதத்தை கோட் பண்றதாகவும் நினைப்பாங்க. இப்படி சாத்தான் அவர் நாக்கை புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து அவர் கவலைப்படுவதும் கிடையாது. ஐயோ, நான் வேதத்துக்கு மாற்றாக மாற்றி மாற்றி பேசுறோமே என்று வருத்தப்பட்டதும் கிடையாது. அவர்களுக்கு எல்லாமே ஒரு நேர பொழுதுபோக்காக வார்த்தைகளை பேசுவது ஒரு காரியமாக இருக்கிறதே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வழியாக நாம் இப்ப நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாவே தேவனிடம் போய் சேரும். ஜீவனை பெற்றவர்களாக யாவே தேவனிடம் போய் சேரும். அது பரலோகத்திலேயா பூமியிலையா என்பது அது நம்முடைய அழைப்பை பொறுத்தையும் அந்த காலகட்டத்தை பொறுத்தும் தேவன் நம்மேல் கிருபையா நமக்கு கொடுக்கிற கிருபையான பரிசை பொறுத்தும் இருக்கிறது. அது இவைகளெல்லாம் யோசிக்காமல் தவறாக பேசிவிடுகிறான்னு பார்க்கிறோம். சரி, வேதாந்தத்துல இந்த நரகம் என்று சொல்லுகிற ஹெல்லுங்கிற வார்த்தைக்கு ஷியால், ஹேரிஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இதே இவர்கள் தவறாக தங்கள் மொழியாக்கம் பண்ணினவர்கள் ஏற்கனவே நரக வேதனை உபதேசத்திற்குள்ளானவர்கள். ஏற்கனவே திருத்துவ உபதேசம், நரக உபதேசம் இதற்குள் ஆனவர்கள் தான் தமிழ் மொழியாக்கம், ஆங்கில ஏதாமதே எந்த மொழியினாலும் சரி மொழியாக்கம் பண்ணனால அவர்கள் அந்த கருத்தையை என்ன செய்யறாங்க?
அந்த கருத்தை அடிப்படையா வைத்து மொழியாக்கம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி. ஆனால் வேதாம் தெளிவாக சொல்லுகிறது, மரித்த ஒருவன் அவனுடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து போகிறது. அந்த சரீரத்தோடு ஆவி சேர்ந்த உடனே அவன் ஆத்மாவானான். அப்படின்னு சொல்லப்படுது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எப்படி 2:27 2:7 ஆமா ஆதியாகமம் 2:7 ஜீவத்தை அவன் நாசியில் ஊதினார், கர்த்தர் மனுஷன் மனுஷனையும் ஜீவாத்மாவான். பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மா, ஜீவிக்கிற ஆத்மா, லிவிங் சோல், வாழ்கிற ஒரு ஆத்மாவா ஆனான் என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். உடனே தண்ணியும் H2 ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்தனா தண்ணீர் கிடைக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல தண்ணீர்ல அந்த ஆக்சிஜனையோ அல்லது ஹைட்ரஜனையோ பிரிச்சுட்டா தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. அதே போலதான் சரீரமும் சுவாசமும். அந்த சுவாசம் என்பது தேவன் கொடுக்கிற இந்த லிவிங் பிரின்சிபல், வாழ்கிற தத்துவம். அது தேவனிடந்து வருகிறது. அது கொடுத்தா அது பிழைக்கிறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது எடுபட்டு போயிட்டா செத்து போயிடான். அதுதான் சிம்பிள் கான்செப்ட், பைபிள் கான்செப்ட். இதே மற்ற மதத்தினர் மற்ற தத்துவங்கள்ல பல விதமா எழுதுறாங்க. ஏன்னா மரணத்தை பற்றி நிறைய தத்துவமான புத்தகங்கள் இருக்கின்றன. அவரவர் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டே போறாங்க. யாரும் மரணத்துக்குள்ள போயிட்டு வந்தவங்க தான் இதுக்கு அனுபவம் தெரியும். அப்படி போனவங்க யாரும் அப்படி எழுதல, அப்படி யாரும் வரவும் இல்லை. ஒரு லாசுரு ஐஸ்வர்யான் கூட அந்த கதையில நாட்டில் லாசுரு ஐஸ்வர்யான், அந்த லாசுரு மார்த்தாள் மரியாள் கதையில வரும்போது அந்த லாசுரோட கேட்டா தெரிஞ்சிருக்கோம். அவன் அவிதமாக ஒன்றும் சொல்லலை இல்லையா? ஏன்னா நான் வந்து பரவத்தில் இருந்தேனே, ஏன் டிஸ்டர்ப் பண்ணி உலகத்துக்கு கூட்டு விட்டீங்க, அவன் ஒன்றும் சொல்லலை. அவன் தூக்கத்துல எழுந்து வர மாதிரி தான் வர்றான். வேதாகமத்துல தெளிவாக மரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வேதாகமம் தான் ஊன்றுகோல். அதுதான் சொல்லுது, மரணத்துல மனிதன் ஒன்றும் அறியான். மனுஷன் செத்து போனவன் அவன் ஒளிந்து போகிறான், அவன் எங்கே என்றெல்லாம் நான் படிக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சிலர் நினைப்பாங்க மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி வந்து சாகாத ஆவி என்று. அநேக சமயங்கள் நமக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட கருத்துக்களை விட வெளியே இருந்து கருத்துக்களை எடுக்கணும். அதுல ஒரு நாட்டம், அது அதிக ஞானம் இருக்கிறது போலவே ஒரு சோதனை. அந்த சோதனையில தான் எல்லாம் விழுந்து போறாங்க. அந்த பிளாஸ்டிக் எப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த பிளாஸ்டிக் எப்படி சொல்லியிருக்கிறாரு, இதுதான் ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம். இப்ப சமீபத்துல விட ஒரு ஆள்கிட்ட திருத்துவத்தை பற்றி சில வசனங்களை கோட் பண்ணி படிங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அவர் ஒன்னு ஸ்டாண்டிட்டு ஒருத்தர் புக் போட்ட புக்கு திருத்துவத்தை பற்றி, அதை எனக்கு அந்த வெப்பை ரெஃபர் பண்ணி அனுப்புறாரு, அதை படிங்க சொல்லி. அவர்களுக்கு யெஷுவா சொன்ன வார்த்தையை பின்பற்ற விருப்பம் இல்லை, வேற யாரோ சொன்ன பெரிய போதனையை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறார்கள். இப்படித்தான் அனைவருடைய எண்ணங்கள். சத்தியம் கையில இருக்கும்போது சத்தியத்தை பற்றி படிக்காமல் நம்ம என்ன செய்யறோம், வேத புத்தகத்தில் உள்ள காரியங்களை பார்க்காது. வேற எங்கேயாவது செய்தி கிடைக்காதா, வேற யாராவது இது இப்படி சொல்லிக்க மாட்டாலும் நோக்கி பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட கருத்தினாலதான் அது விழுந்து போயிடுது. இப்போ சுவாசம் என்று சொன்ன உடனே மனிதனுடைய சுவாசம், அந்த ஆவி வித்தியாசமானது இல்லையா? அது வந்து சாகவே சாகாது, ஒருவேளை மறுபிறப்பு இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் டெல்லிக்கு ட்ரைனிங் போயிருக்கும் போது ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன், ஒரு 3 மாதம் ட்ரைனிங்கு. அங்கே கல்கட்டால இருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னோட வந்து இருந்துக்கிட்டு மதுரையை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மதுரையில் உள்ள டீட்டெயில் எல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படி சொல்லும்போது அந்த அம்மா கிட்ட என்ன விஷயம், என்னை இப்படி விசாரிக்கீங்களேன்னு கேட்டேன். நான் போன பிறவியில மதுரையில தான் பிறந்ததேன், அந்த தெப்ப குளத்தெல்லாம் சூசைடு பண்ணேன், இப்ப நான் கல்கத்தால பிறந்திருக்கிறேன் என்றெல்லாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட கதைகள் அநேகர் நம்புறாங்க.
அநேகர் அதை நம்புறாங்க. அதை ஏற்றதாக அதனால ஜீவனோடு அந்த ஆவி இருந்து கொண்டே இருக்கிறது, மறுபிறவி இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதாந்தத்துல நமக்கு தெரியும், ஆவி என்பதற்கு 12 அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த உயிர், ஜீவன் என்ற கருத்துக்கு உபயோகிக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். சுவாசம் என்ற கருத்து உபயோகிக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். சுவாசம் போயிட்டுனா ஒன்றுமில்லை என்ற கருத்தை நாம் எடுக்கிறோம். அந்த சுவாசம் சொன்னோன்னே நம்ம மனிதனுடைய சுவாசம் விசேஷமானது. அது அவனுக்கு உள்ளே கிரியை செய்யும். அவனை இருந்து கொண்டே இருக்கும், சாகாது. இப்படி எல்லாம் நினைக்க முடியாது. மிருகத்துல சுவாசம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அது செத்து போயிட்டு, அதுக்கு ஒண்ணும் கிடையாது என்று சொல்லுவார். அப்படி இருக்கும்போது அது மிருகத்துல சுவாசமும் வாழுதுன்னு சொல்ற கூட்டமும் இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவங்களை கேட்டா மிருகத்துல சுவாசம் செத்து போயிட்டு ஒன்றுமில்லை, மனிதனுடைய சுவாசம் தான் முக்கியம், அது அழியாம இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின்படி சுவாசம் எல்லாம் ஒன்றுதான், இல்லையா? பிரசங்கி 3:19, பிரசங்கி 3:19. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. ஆமாம், எல்லா சுவாசமும் ஒன்றுதான். அப்போ அங்க ஒருவேளை ஒரு சின்ன பூச்சி போனா கூட அந்த பூச்சிக்குள்ள இருக்கிற சுவாசமும் நம்ம சுவாசம் எல்லாம் ஒன்றுதான், இல்லையா? எல்லாம் ஒன்றுதான். ஆக மரணத்துல மிருகத்துக்கு வேற வித்தியாசம், நமக்கு வித்தியாசம் கிடையாது. அது எப்படி செத்து ஒண்ணுமில்லாம ஆழியோ அதே போலதான் நாமும் ஒன்றுமில்லாமல் போகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சாவுல ரெண்டுக்கும் ஒன்றுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமானால், அந்த மிருகத்துக்காக யேசுவா கிறிஸ்து என்ன செய்யல? மறிக்கவில்லை. அப்போ மனிதனுக்காக தான் மறித்தார், இல்லையா? அவர் மனிதனுக்காக தான் மறித்தார். அப்படி இருக்கும்போது அந்த மறித்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்குது. ஆதாம் பாவத்துல மறிச்சது, அந்த ஜீவன் கிடைக்குது நமக்கு. ஜீவன் கிடைக்கல. அதுக்கு என்ன ரிசல்ட்? அது நித்திய ஜீவன். அது எப்படி வெளிப்படுகிறது? உயிர் தெழுதல் மூலம் கிடைக்கிறது. நம்ம உயிர் தெழுந்து வருகிறோம், சரியா? மரணத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, உயிர்த்து எழும்ப போகிறோம். அப்படி என்றால் அந்த உயிர் தெழுதல் தான் எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம். மிருகத்துக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் உயிர் தெழுதல். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதான் நம்முடைய ஹோப்பாக இருக்கிறது, உயிர் தெழுதல். அப்போ உயிர் தெழும் பொழுது எது உயிர் தெழுகிறது? எது ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆத்மா. ஆத்மா உயிர் தெழுகிறது. சரி, நல்லது, சரியான பதில் தான். ஏனென்றால் சரீரம் உயிர் தெழாது. ஏன் சரீரம் உயிர் தெழாது? சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகிறது. ஏன்னா தேவன் என்ன செய்கிறார்? உயிர் தெழும் போது அதே சரீரத்தை கொடுக்கிறாரா, புது சரீரத்தை கொடுக்கிறாரா? புது சரீரத்தை புது சரீரத்தை கொடுக்கிறார், இல்லையா? அது வானவர்களுக்கு ஏற்ற மேனியும் பூலோகத்திற்கு மன்னவர்களுக்கு ஏற்ற மேனியுமாக செலஸ்டியல், டெரஸ்ட்ரியல் என்று சொல்லி 2 விதமான சரீரத்தை அந்தந்த நபருக்கு ஏற்ப கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆக சரீரம் புதுசாக இருக்கிறது. அப்போ அது சரீரம் உயிர்த்தெழுதல் என்று சொல்ல முடியுமா? சரீரம் முற்றிலும் புதுசானது, பழைய சரீரம் அல்ல. ஓகே, அடுத்தாது போல அந்த ஆவி, அந்த சுவாசிக்கிற ஆவி அது தேவனிடம் போய்விடுது. அந்த வல்லமை தேவனிடம் போயிடுது. அந்த வல்லமை தேவன் கொடுக்கும்போது திரும்ப நம்ம சிருஷ்டிக்கப்படுகிறோம், உயிர்த்தெழுந்து வருகிறோம். அப்போ அதுல எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை, இல்லையா? அது வல்லமை, ஒரு சக்தி. அந்த சக்தியை தேவன் நமக்கு தரும்போது திரும்ப எழும்புகிறோம். சக்தி தேவனை எடுத்துக்கொண்ட போது நாம் மறித்து போகிறோம், இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த சக்தியும் உயிர்த்தெழுந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு சுவிட்சை போட்டோம், லைட் எரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆயிரும். அந்த சக்தி, எனர்ஜி போகுது வருது, அவ்வளவுதான். அதனால
அதுல ஒரு புதுசு திரும்ப வந்துட்டு என்று சொல்ல முடியாது. ஆகவே அதை நம்ம உயிர்த்து எழுந்ததாக சொல்ல முடியாது. அந்த சக்தி உயிர்த்து எழுந்து வந்துட்டு என்று சொல்ல முடியாது. ஆக உயிர்த்தெழுந்து வருகிற காரியம் என்னவென்றால், அந்த ஆத்துமா சரீரமும் ஆவியும் சேர்ந்து கிடைத்த அந்த ஜீவிக்கிற ஆத்துமா திரும்ப நமக்கு எழுந்து வருகிறது. இப்போ திரும்ப எழுந்து வருகிறன்னு சொன்னாலே அது எப்படி இருக்கணும்? அதனுடைய பழைய காரியங்கள்லாம் அப்படி இருக்கணும். அப்பதானே உயிர்த்து எழுது வருது. திரும்ப காரியம் வருவது. புதிய காரியமாக வருமானால் அது உயிர்த்தெழுதல் அல்ல. அது ஒரு புதிய பொருள். பழைய பொருளே டேமேஜ் ஆகி அழிஞ்சு போய் திரும்ப அந்த பழைய பொருளே திரும்ப கிடைச்சினாதான் அது ரீஜெனரேஷன் என்று சொல்றோம். அது ரெசரக்ஷன், ரெஸ்டிடியூஷன் என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆக அந்த உயிர்த்தெழுதல் என்று சொன்னாலே அந்த ஆத்மா அழிந்து போன ஆத்மா, பாவம் செய்யும் ஆத்மா அழியும், சாகும். அது செத்து போன ஆத்மா திரும்ப வரணும். அது எப்படி வரும்? அந்த ஆத்மா அந்த சரீரம் திரும்ப புது சரீரமா வருகிறது. தேவன் அந்த ஆவியை கொடுக்கிறார், ஜீவிக்கிற ஆவி தத்துவத்தை கொடுக்கிறார். அந்த ஜீவன் வந்துட்டுது. அந்த ஜீவனோடு தேவன் எதை அட்டாச் பண்றாரு? பழைய ஆத்மா அந்த ஐடென்டிட்டிய, அந்த அடையாளத்தை, அந்த நபருக்குரிய அடையாளத்தை திரும்ப கொண்டு வைக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதல் ஆக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆத்மா உயிரடைகிறது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு மற்ற காரியங்கள், பழைய காரியங்கள், உடன்பட்ட காரியங்கள் எல்லாமே அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியும். முடியும். அதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஆனால் அது உயிர்த்தெழுந்த பிறகுதான் அறிய முடியும். அதுக்கு முன்னாக அறிய முடியாது. அது உயிரோடு இல்லை. அவங்க மரணத்துல யாருமே உயிரோட இல்லை. மரணத்துல எல்லாரும் மாறித்துதான் இருக்கிறாங்க. இதை நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? ஆக ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கார். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். மரித்து போனபோது அவன் எங்கே? யோபு 14:10 என்று நினைக்கிறேன். யாராவது எடுத்து படிக்க முடியுமா? யோபு 14:10. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே? மனுஷனோ வென்றால் மரித்த பின் செத்த பின் ஒளிந்து போகிறான், ஒளிந்து போகிறான். அவன் எங்கே என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. எங்கேயுமே இல்லை. இந்த தத்துவத்தை ஏதாவது கிறிஸ்தவங்க, சாதாரண கோயிலுக்கு போற கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொள்வார்களா? வேதாகமா சொல்லுது. தேவன வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு பிசாசின் உபதேசம், மரித்த பின் மரித்தவர்களைப் போல காணப்பட்டு காட்சி அளிக்கிற சாத்தானுடைய செய்கைகள் அவர்களுக்கு வேதமாக இருக்கிறது. சாத்தான் நிச்சயமா சொல்றான். ஏன்னா சாத்தான் வந்து அது மாதிரி செய்கிறான். ஏனென்றால் அவன் ஏவாளுக்கு சொன்ன அந்த ப்ராமிஸ் அல்லது முன்னுரைத்தல் என்ன சொல்றதா? நீங்கள் நிச்சயமாய் சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை ப்ராமிஸ் பண்ணிட்டான். அதை நிரூபிப்பதற்காக மரித்த உடனே நான் செத்து போனேன்னா என்னமோரியே வந்து என் மனைவிட்ட வந்து சாத்தான் உருவெடுத்து வந்து காணப்பட்ட மனைவிக்கு வந்து அட நீ சாத்தான்னா வெளியே போட்டு சொல்ல தைரியம் வருமா? இது புருஷ மாதிரி காணப்படுது, என்னங்க வந்துட்டீங்களான்னு சொல்லும். ஆனால் வேத புத்தகம் படிச்சிருந்தா தைரியமாக பிசாசை தூர போட்டு சொல்ல முடியும் இல்லையா? ஆக இவ்விதமான நம்முடைய பலவீனத்தை, அதுபோல மென் உணர்வுகளை ஆதாயப்படுத்திக் கொண்டு சாத்தானவன் உயிரோடு இருக்கிற மாதிரியே காட்சி அளிக்கிறான். ஆக மரித்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் இந்துக்கள் பலவிதமான காரியங்களை புடவை எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, அது செய்யறது, பல சடங்காச்சாரங்களை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அதே போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? செத்து போன கணவன் என் கூட என் குடும்பத்தோட இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு வருகிறார், அவர் எல்லாம் அறிவார், அவர் பார்த்துக்கிட்டார். யேசுவாமியோட நம்பிக்கை கிடையாது. அவர் குடும்பத்தில் போன மரித்து போனவர் தான் உயிரோட இருந்த எல்லாத்தையும் கவனிக்கிறார் என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்கள் எல்லாம் பிரசங்கியார் மூலமே ஊட்டப்படுகிறது இல்லையா? இந்த பிரசங்கியார்கள் யாரு? தேவனுடைய நாக்கு அல்ல. அவர்கள் எல்லாரும் சாத்தானின் நாக்கா இருக்கிறார்கள். அந்த
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4:5 தான் சாத்தான் பேசுறாங்க மாதிரி இல்லையா? அந்த 4:5 சொல்ற அதுக்கு பிறகு என்ன செய்யல, அவன் பைபிளுக்குள்ள பிரவேசிக்கல. பைபிள் திரும்ப படிச்சு படிச்சு வாசம் முடிச்சிருப்பாங்க. ஆனா சத்திய கண்கள் அங்கேயே அடைபட்டு போயிருது. அந்த 4ஆம் சாரி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வருஷத்துக்கு பிறகு அவன் கண்கள் மூடப்பட்டுச்சு. அது பிறகு என்ன படிச்சாலும் சரி குருடர்களாக தடவி கொண்டுதான் இருப்பார்கள். எங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றாங்களோ, இல்ல இல்ல நீ சாத்தானா சொன்ன, தேவன் சொன்னது நீ சாகவே சாவாய், நான் அதை தான் எடுப்பேன், சாத்தான் ஏவாள்கிட்ட சொன்ன கருத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று தைரியமாக யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் தேவனால் நேசிக்கப்பட்டு அவர்களுக்கு மேலும் வெளிச்சத்தை தேவன் கொடுப்பார். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, உண்டு சட்டிக்குள்ள குதிரை விட்ட மாதிரி உள்ளேயே உருண்டுகிட்டே கிடப்பாங்க. அவ்வளவுதான், வேத போய் தெரியாது. ஆக முதலாவதாக அறிய வேண்டியது, மரணத்தில் மனிதன் இருக்கிறான், ஆனால் அவன் ஒன்றும் அறியான். தேவன் அவனை உயிரோட கொண்டு வருகிறார். அவன் சரீரம் உயிரோட வரவில்லை, அவனுடைய சுவாசம் திரும்ப சக்தி கொடுக்கப்படுகிறது, ஆனாலும் அந்த ஆத்மா உயிரோடு வருகிறது. அந்த ஆத்மாவை தேவன் சகல ஐடென்டிட்டி அவனுடைய அடையாள காரியங்கள் எல்லாவற்றையும் காத்து கொடுக்கிறார். அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றார், என்னை காத்து வையும் என்று சொல்லும்போது என்னுடைய ஐடென்டிட்டியை காத்து வையும். அது யார் அப்படி சொல்லுவா? உண்மையாவே தேவன் மேல் நேசித்து தேவனுக்காக ஓடினவர்கள், தேவனுக்காக ஜீவித்தவர்கள் அந்த விதமாக தைரியமா சொல்வார்கள். பிசாசுக்காக ஓடினவர்கள், பிசாசாக வாழ்கிறவர்கள், பிசாசின் நாக்கா இருக்கிறவங்க அது மாதிரி சொல்ல முடியுமா? ஐடென்டிட்டினா பிசாசு நாக்க தான் காத்திருப்பாங்க என்னையா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஐடென்டிட்டியை காத்து வையும். இப்போ இந்த ஐடென்டிட்டின்னு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அடையாளங்கிறாங்க. அடையாளங்கிறது சைனு அடையாளம் சொல்றோம், டைப்னாலும் அடையாளம் சொல்றோம், எதுக்கு எடுத்தாலும் அடையாளங்கிறோம். என்ன இந்த ஐடென்டிட்டிக்கு நபருடைய அடையாளம் என்று ஏதாவது சொல்லலாம். ஏதாவது தமிழ் வார்த்தை உங்களுக்கு நெருக்கமான வார்த்தை எதுவும் கிடைச்சுன்னா சொல்லுங்க. அங்கே அது இல்லைன்னா ஐடென்டிட்டி என்றே உபயோகித்துக் கொள்வோம். சரி, இப்ப யெஷுவா கிறிஸ்துவிட்ட வந்து இந்த காரியங்களை பற்றி பார்ப்போம். அவரோட ஐடென்டிட்டி எப்படி இருந்தது என்று பார்ப்போம். யெஷுவா கிறிஸ்து ஒரு விசேஷமான ஒரு பர்சனாலிட்டி. ஏன் ஒரு விசேஷமான ஒரு பர்சனாலிட்டி? மனிதன் என்ற முறையில தேவகுமாரன், கடவுள் மனுஷன், தெய்வ மனுஷன், இப்படியெல்லாம் அநேகர் பேசுவாங்க. சில சமயங்களுக்கு அந்த பிரசங்கம் கேட்கும்போது அருவருப்பா இருக்கும். பைபிள்ல விட்டுருவாங்க, பைபிள்ல இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பூரண மனுஷனாக இருந்தார். அவர் பூரண மனுஷனாக ஆபிரகாமுக்கு ஈக்குவலன் பலியானார். அவர் தெய்வ மனுஷன் அல்ல. கார்னேஷன் தான் வேதாந்தத்துல போட்டிருக்கே தவிர இன்கார்னேஷன் போடல. அவதாரத்தோட பேசுவாங்க. இதெல்லாம் அறியாமையினால் சாத்தான் தங்களுடைய நாக்கை புரட்டி இவ்விதமா பேச வைக்கிறான். ஏன்னா அவனுடைய லாபத்துக்காக பேச வைக்கிறான். எப்பவுமே சாத்தான் வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அதிகமாக கிரியை செய்து கொண்டிருப்பான். அங்கங்க பொடி வச்சு திருத்தி அதை பேச வச்சு அவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். ஏனென்றா அவனுக்கு அதுலதான் தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை சேர விடாமல் தடுப்பதுல அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? மனிதர்களை பார்த்தீங்களா, அவனுடைய மனிதர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வர கிரெடிட்டை விட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு வர பெருமையை நம்ம தாங்க எடுக்க பார்ப்பாங்க இல்லையா? இப்படிலாம் நடக்கிறதுக்கு அநேக உதாரணம் சொல்லிட்டு போகலாம், நேரம் தான் ஆகிரும். ஆனால் அதே குணம், அது யாருடைய குணம்? பிசாசின் குணம். இப்போ தேவனுடைய மகிமையான தனக்கு எடுக்கணும், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னாலும் என்ன அர்த்தம்? அந்த ஒர்ஷிப் எல்லாம் தனக்கு ஆக்கணும் என்ற எண்ணம் தானே. ஆக அந்த கருத்துல அவன் எவ்விதமாக தவறே விதைத்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? தேவன் வந்து சாகவே சாவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே வந்து என்ன சொல்றான்? நீங்கள் சாவதில்லை, தேவனுடைய போல ஆவீர்கள் என்று அங்க பொடி வச்சு பேசிட்டு போயிடுறான். அதே போல புரிய வைக்கவும் செய்யலாம் மக்களை, தவறான காட்சிகளை கொடுத்து. இவர்கள் எல்லாரும் அது உண்மையான காட்சியை நம்புகிறார்கள், அது தவறு. சரி, இப்போ யெஷுவா கிறிஸ்து பூரண மனுஷன், அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் மேன்,
ஆனா அவரை யாரோட ஒப்பிடலாம்? யாரோட ஒப்பிடலாம்? பூமியில அப்படி பெர்ஃபெக்ட் மேன் வேற யாரும் இருந்திருக்காங்களா? ஆதாம் 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 பாவம் செய்ய முன்ன இல்லையா? ஆதாம் பாவம் செய்ய முன்ன பெர்ஃபெக்ட் மேனா இருந்தார். ஆக அந்த பெர்ஃபெக்ட் மேனும் இந்த யேசுவா கிறிஸ்துவும் உண்டு. பாவம் செய்ய முன்ன இருந்த ஆதாமும் யேசுவா கிறிஸ்துவும் ஒரே ஈக்குவல். அப்படி ஈக்குவல் தான் பேரு, அது அந்த ரேன்சம் செல்லுபடி ஆகும். அது பேரு என்ன? ஈடு பலி. ஈடு பலினா ஆதாம் பாவம் செய்ய முன்ன இருந்த அந்த நிலைக்கும் இவருக்கும் ஒரே லெவல் இருக்கணும். இவர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. ஈடு பலி, ஈக்குவலன்ட் சாக்ரிஃபைஸ். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வெயிட் கொடுத்து படிக்கணும். ஈடு பலி. அப்போ யேசுவா கிறிஸ்து சாத்தானுக்கு மிஞ்சி தேவ மனுஷனாங்க இருந்து கொண்டு ஆதாம ஈக்குவலா பலி கொடுத்தாருன்னா யாரு கேஸ் போட்டுருவா? சாத்தானே கேஸ் போட்டுரும். ஆனா தேவனுடைய நீதிக்கு அது முரண்பட்டது. அவன் துணிஞ்சு கேட்பான். தேவனுடைய நீதியை நிறைவேற்றி செய்வார். அப்போ தேவன் தன்னுடைய மகனை மனுஷகுமாரனாக, ரொம்ப அழகா சொல்லப்படுற மனுஷகுமாரனாக அனுப்பியிருக்காரு. அவர் பூரண மனுஷனாக இருக்கிறார். அந்த பூரண மனுஷனா இருக்கும்போது நம்ம பூரண மனுஷனை பார்த்திருக்கோமா? நம்ம ஒருபோதும் பார்த்ததே கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் யேசுவா கிறிஸ்து முதல் வருகையில பூரண மனுஷனை பார்ப்பதற்கு பெரிய சிலாக்கியம் பெற்றிருந்தார்கள். அவங்க ஆதாமை கூட பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் பூரண மனுஷனா யேசுவா கிறிஸ்துவை பார்க்க அதிக சிலாக்கியம் பெற்றிருந்தார்கள் இல்லையா? அதனாலதான் பிலாத்து சொல்றான், அவரை அடிச்சு வாரினால் இது பண்ணி எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு கூட அவரை கொண்டு முன்னால் நிறுத்தி இதோ மனுஷன், அது தமிழ்ல இதோ மனுஷன் போட்டிருக்கு. தமிழ் ஆங்கிலத்துல behold the man, இந்த மனிதனை பாருங்கள். அவரை குற்றூராக போட்டா கூட அவர் மனிதனாக பூரண மனிதனாக இருக்கிற ஒரு வசீகரம், அதுல காணப்படுற ஒரு மேன்மையான ஒரு லுக், இந்த காரியத்தெல்லாம் சொல்லி இதோ பாருங்கள் என்று சொல்லி கூறுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? ஆக அந்த மகிமையான மனிதனை இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அதை உட்கிரகித்தார்கள்னு தெரியல. ஆனா பிலாத்து கண்டுபிடிக்கலாம். இதோ மனிதன், the behold the man என்று சொல்றதை பார்க்கிறோம். அவர் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்கிளமேஷனாக அவர் சொல்கிறார். அவர் உபயோகிக்கப்பட்டிருக்க கிரேக்க வார்த்தை இக்கோஹோமா. இக்கோஹோமானா ஆச்சரியப்பட்டு சொல்ற ஒரு காரியம். இதோ பாருங்கள், இதோ மனுஷன், இதோ இவர்தான் மனுஷன் என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக அவருடைய பார்வை காரியம் பிலாத்தை என்ன செய்து, அவர் ரோம காரியத்தில் ரோம நாட்டு மக்கள் எப்பயுமே எதுக்கும் அசர மாட்டார்கள். அவனே அசரக்கூடிய அளவுக்கு யேசுவா கிறிஸ்துவினுடைய அப்பியரன்ஸ் இருந்தது என்று பார்க்கிறோம். சரியா? வெரி பவர்ஃபுல் அப்பியரன்ஸ், வல்லமை மிகுந்த சக்தி வாய்ந்த தோற்றம். அது மட்டும் இல்லாம நோபல் ஸ்பெசிமென். அவர் யாரும் ஒரு புக்கில் படித்தேன், வேறொரு புக்கில், அவர் ஒருவரும் நோமன் சீனிங் லாஃப் சிரிச்சு யாரும் பார்த்ததில்லை. ஆனால் சாந்தமே அமைதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஹியூமன்னா இவர் தான் என்று சொல்லி சாம்பிள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ரொம்ப கிராண்டாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். நோபல் ஸ்பெசிமென் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரையா சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்கிறான். அப்போ அவனுக்கு அது பெரிய கஷ்டமா தெரியுது, பெரிய லாஸ். இப்பேற்பட்ட ஒரு மனிதனையா ஈக்கோஹோமா என்று சொல்லப்படுகிற வியந்து பார்க்கக்கூடிய அந்த மனிதனையா சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லிட்டு தான், இது எனக்கு சம்மதம் கிடையாது, நான் கை கழுவுறேன் என்று சொல்லி அவன் ஒரு பாத்திரத்தில் கையை கழுவுறையை பார்க்கிறோம். மற்றவர்கள் வரை குறித்து என்ன சொன்ன, இது பிலாத்து அவரை குறித்து சொன்ன காரியம். மற்றவர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? லூக்கா 2:48 லூக்கா 2:48. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். 47 படிங்க.
அவர் பேச கேட்க யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மார்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அந்த 12 வயதிலே அங்கே அவர் என்ன செய்றாரு, எல்லாரோடையும் தர்க்கம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுற ரிப்ளை கொடுக்குற உத்தரவுகள் மறு உத்தரவுகளெல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பெற்றோரும் கூட ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? ஆக இப்படி விதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கதை பார்க்கிறோம். அவர் பேசுற காரியங்கள் கருத்து ஆழ்வு உள்ள காரியமாக இருந்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சீஷர்களை பார்த்து அந்த மீன் பிடிக்கிறவங்களா இருக்காங்க, அவங்க சீஷர்கள் ஆகும் முன்ன என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன செய்றாங்க, வாரிலை பின்பற்றப்பட்டு வந்துடுறாங்க. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். ஒருவேளை நம்மகிட்ட ஒருத்தர் திடீர்னு ஒரு வராரு, வழி போக்குற மாதிரி ஒரு ஆள் வராரு, ஆனா மெஜஸ்டிக்கா இருக்கிறாரு, ராஜகரணி வா என் பின்னால நான் ஒன்னும் அப்படி ஆக்கிறேன்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடுவேனா? போவேனா? நீங்க யாரும் போவீங்களா? ஆனா யெஷுவா கிறிஸ்து சொன்னோன்னே அவங்க படகு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வார்த்தை பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு பார்க்கணும். நாமும் பேசுறோம், ஆனா அந்த வார்த்தைகள்ல பவர் இருக்குதா? பவரே கிடையாது இல்லையா? ரொம்பவும் பலவீனமானது, வீணாக தான் அநேக சமயங்கள் வார்த்தைகளை பேசுறோம். யாருக்கு பேசினா கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களாங்கிறது பெரிய காரியம். அப்படிப்பட்ட காரியமா இருக்கிறதே பார்க்கிறோம். ஆனால் யெஷுவா கிறிஸ்து அவர்களை பார்த்து, சீஷர்களை அந்த மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள், நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குறேன் என்று சொன்ன உடனே அவர் மேல நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க தொழிலையே விட்டுட்டு, அவங்க பிழைப்புக்கான காரியத்தை விட்டுட்டு, அந்த பிழைப்பையும் விட்டுட்டு யெஷுவா பின்னால போயிடுறாங்க. இதெல்லாம் சாதாரண நடக்கக்கூடிய காரியமா? அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மார்க் 1:22. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமா, அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இல்லையா? அப்போ ஏற்கனவே அங்கேயும் ஒரு டைப் ஆஃப் பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்குது. அந்த பிரசங்கத்துக்கு கேட்டு கேட்டு போயிருக்காங்க. ஆனா இவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது, இவருடைய பேசுறதை போகும்போது என்ன இருக்கு, வித்தியாசமா இருக்குது. அதிகமா கிரியை செய்கிறது, கவர்ச்சியா இருக்கிறது. கவர்ச்சினா அட்ராக்டிவா சும்மா மக்களை மேல் நோட்டமா கவர்கிற மாதிரி அல்ல, இறுதிய ஆழத்தை தொடுகிறதா இருக்கிறது. பேதர் சொல்றான் இல்லையா, நாங்க எங்கே போவோம் ஆண்டவரே, உங்களிடத்துல ஜீவ வார்த்தைகள் உண்டு, வார்த்தைகள்லாம் ஜீவன் உள்ளதா இருக்குது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே இவருடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்கிறது உணர்கிறார்கள். மத்தேயு 22:32, 33. தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆக அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமாக ஆழமாக இருக்கிறதே பார்க்கிறோம். அதுபோல யோவான் 7:32, 46. ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். 46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்போது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு. ஆமா, அப்படி பார்த்தோம்னா பொதுமக்கள், அந்த வேத சாஸ்திரிகள், அது அந்த போர் சேவகர்கள், இதெல்லாம் அவங்கள்ட்ட பார்க்கும்போது பிரமிப்படைகிறார்கள். சீஷர்களான மீன் பிடிக்கிறவர்கள்
இது எல்லாருமே பேச்சு அவருடைய வார்த்தைகளே அதிக கவனம் உள்ளவர்களா இருந்தாங்க கவரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய வல்லமை வார்த்தையிலும் வெளிப்பட்டது என்று அறிகிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு மனிதன் அவர். ஒரு சரித்திர துணுக்குல படிச்சேன். பிலாத்துலாம் ஒரு ஆளை அனுப்பி ரெகுலரா அவரை பற்றி பின்பற்றிக்கிட்டே இருப்பான். அவர் என்ன பேசினாரு, என்ன செய்தாரு என்று கேட்டுக்கிட்டே வருவான். அப்படி வேவு பார்க்கிற மாதிரி சில ஆட்களும் பின்பற்றினார். அவர் தீமை செய்வதற்கல்ல, சில சமயங்களில் பாதுகாப்பும் கொடுத்திருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் இயேசுவாக்கு பாதுகாப்பு அவர் பிலாத்து கொடுத்தா அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. வேலை வரும்பொழுதுதான் நினைச்ச முடியும், யார் அவர் மேல கை போட முடியும். ஆகவே யெஷுவா கிறிஸ்து அதைத்தான் அவர் நம்பி இருந்தார் என்று பார்க்கிறோம். சரி, இப்போ யெஷுவா கிறிஸ்து அவிதம் இருக்கும்போது, இப்படிப்பட்ட பூமியில இருக்கும்போது அவருடைய பெர்சனாலிட்டியை பற்றி பார்த்தோம். இதுதான் அவருடைய அடையாளம். அவருடைய பெர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெர்சனாலிட்டி தமிழ் என்ன சொல்றது, மனிதத்துவ நயம், மனித நயம், நபருக்குரிய நயம், இந்த காரியங்களே ஒரு அடையாளம் என்று சொல்கிறோம். இதை நான் இப்படிப்பட்ட காரணத்தை கொண்டு தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வார்த்தையினாலே ஒரு பர்டிகுலர் ஒரு வார்த்தையினாலே அதை புரிந்து கொள்ள முடியாது. இவ்விதமாக எல்லாவற்றையும் அப்படி பார்த்தா அந்த பைபிள் படிக்கும்போது இப்படி ஒவ்வொரு காரியமாய் பார்த்து கொண்டே வந்தவன அவ யெஷுவா கிறிஸ்துடைய குணநயம், அவருடைய பற்றியுள்ள பெர்சனாலிட்டி அது ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே பிரதிபலித்துக் கொண்டே வரதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட யெஷுவா கிறிஸ்து யார்? அவர் பூமிக்கு வரமனு இருந்தாரா? இருந்தார் இல்லையா? இதுவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ரோமன் கத்தோலிக்கனாலே தப்பறைகள் உள்ள புகுந்த பின்பு அவர் மீண்டு வரவில்லை இல்லையா? எப்படி ஒரு ஸ்பிரிங் அமுக்குனா திரும்ப அந்த ஸ்பிரிங் திரும்ப என்ன பழைய பொசிஷனுக்கு வரணும். அப்படி உலக மக்களை சாத்தா நினைச்சுதான் திங்கிங் ப்ராசஸ்ல அமைக்கிட்டான். ஆனா திரும்ப திங்கிங் ப்ராசஸ்ல அந்த பின்னால் வளரவில்லை. பலவிதமான உலக பிரகாரமா தான் வளர்ந்தாங்களே தவிர இந்த கருத்துக்கள் வந்து வெளியே வரல. அந்த கருத்துக்களை அப்படியே தான் வைத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வேற என்ன, அவங்க சிவப்பு கயிறு கட்டினாலும் கருப்பு கயிறு கட்டிக்கிறேன்னு சொல்லி பாதுகாப்பு இருக்காங்க தவிர வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிலைகளை வேணா எடுத்து போட்டிருக்காங்களே தவிர வேற எந்த கருத்துக்கள்ல போதனைகள்ல வேற மாற்றங்களே கொண்டு வரல. அதன் மாதிரி இருக்கனால யெஷுவா கிறிஸ்து பூமிக்கு வரமன இருந்தாரா என்றா கூட அவர்களுக்கே தெரியாது. இல்ல என்று சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் தானே, அவங்க திருத்துவத்தை நம்புறாங்கல்ல. சாத்தான் ரொம்ப டெக்னிக்கா திருத்துவத்தை போதித்து அவங்களுடைய மைண்டை இறுக்கி கட்டி போட்டுட்டான், யோசிக்க விடாம டைட் ஆக்கிட்டான். அதனால என்ன ஆகுது, முன்னால இருந்தார் சொன்னா அவர் யாரு? தேவன் தான் முன்னால் இருந்தது. அவர் தான் மனிதனா பிறந்தாரு, அவர் தான் இப்ப பரிசுத்தாவியா இருக்கிறாரு. அப்படி கூட பேசக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது முன்னால அவரை மனிதனாக இருக்கல, தேவனாகவும் இருக்கல. அவர் தேவாய் தேவன், ஒரு தேவன். அந்த தேவன் மனுஷனா பிறந்துட்டார். அந்த கருத்துல அவங்க பேசிக்கொண்டே வர்றதுனால யெஷுவா கிறிஸ்து பூமிக்கு வருமுன்ன தனிப்பட்ட ஒருவராக இருந்தார் என்ற கருத்துக்கு அங்கே இடமில்லை. ஆனால் வேதம் திட்டவட்டமா சொல்லுது. நீங்க யாராவது ஏதாவது ஒரு வசனம் சொல்ல முடியுமா? அவர் பூமிக்கு வருமுன்ன அவர் வானத்தில் இருந்தார், பரலோகத்தில் இருந்தார் என்று சொல்ல முடியுமா? அதான் ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மகிமையை கேட்கிறாரு. நீங்க ஒண்ணு சொன்னா போதும், இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க. அவர் மடியில் நான் செல்ல பிள்ளையா இருந்தேன்னு சொல்றேன். சரி, செல்ல பிள்ளையா இருந்தேன் இருக்கு. ரைட், வெரி குட். யோவான் அந்த இதுல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதுல ஆதியில தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்படுது. ரைட்டு. வேற யோசிங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வேற யாரு பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறா, உப்பா இருக்க போறா? தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்தார். நாம் நமது சாயலால் மனிதனை உருவாக்குவோம்னு சொல்லும் போது அப்ப அவரு தேவனோடு இருந்தார். சரி, அந்த நமதுங்கிறத அப்படி இருந்தாருங்கிற கருத்துல எடுத்துக்கலாம். ரைட்டு. வேற யோவான் 17ஆம் அதிகாரம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்
பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். சரி, வெரி குட். அடுத்தது அவர் கெத்சமனே எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாருல, முன்னாடி இருந்த பொசிஷனே எனக்கு கொடுங்க. யோவான் 17:5 ஆமா. வாசிங்க. அது கெத்செமனேல சரி, அவர் பிரேயர்ல சொல்றாரு. யோவான் 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகும்னாவே அடுத்து சொல்லப்படுறதை பார்க்கிறோம். கொலோசியர் 1:15. அவர் அவர் அதரிசனமான அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். முந்தின பேரும் ஆனவர். நல்லா தெளிவா படிக்கணும். என்ன பேரானவர் இல்ல, பேரும் ஆனவர். பேருமானவர். அதுதான் இப்ப கீ பாயிண்டே இருக்கு இல்லையா? பேரும் ஆனவர். அதாவது பேருன பெற்றெடுக்கிறது. வழினரு முந்தின பேருமான அவரை கொண்டு, அவருக்காக 16ஆம் வசனம் எல்லாம் சொல்லுது. அவரை கொண்டுதான் எல்லாத்தையும் உண்டாக்குனார், அவர் மூலமா உண்டாக்குனார், அவருக்காக தான் உண்டாக்குனார் என்றெல்லாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? அவர் தான் சுதந்திரவாளி என்று பார்க்கிறோம். அந்த சுதந்திரவாளியை தான் அனுப்பினார் பூமிக்கு. அப்போ அவர் பூமிக்கு வரமுன்னே அவர் உன்னதமான நிலையிலே இருக்கிறார் என்று இருந்த ஒரு ஜீவி அவர் என்றெல்லாம் அறிவோம். இந்த பெரிய இது ரகசியம். இது ரகசியமா ஏன் ரகசியம் சொல்றோம்? கிறிஸ்தவ மண்டலமே புரியாம இருக்குது. வேதத்துல ஓப்பனா எழுதப்பட்டிருக்குது, எல்லாருக்கும் உள்ள ஒரு சத்தியம் தான். ஆனா அவர்களை கண்டுகொள்ளாதபடி அவர்கள் திருத்துவத்தை நம்புறதுனால இந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியல. திருத்துவத்தை நம்ப வைக்கிற சாத்தானுடைய நோக்கமே பைபிள் புரியக்கூடாது அவங்களுக்கு என்ற நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த காரியத்துக்கு வைராக்கியமா இருக்காங்க இல்லையா? திருத்துவத்துக்கு வைராக்கியமா இருக்காங்க. அதனால தாங்கள் இந்த அறியாமையை மூடமாக வேதாந்தை கூட்டாட்டமாக படித்துக் கொண்டே இருக்கலாம் சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுல இருந்து வெளியே வர விரும்பல. அதனால அதை அதிகமாக வைராக்கியமாக திருத்துவத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லி பார்த்த வசனங்கள் இன்னும் கூட அநேக வசனங்கள் இருக்கிறது. யெஷுவா கிறிஸ்து பூமிக்கு வர முன்னே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம் இல்லையா? வேதத்துல மல்கியா 3:1 உடன்படிக்கை தூதனானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று அதுவும் சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். சரி, அடுத்தாப்புல இப்படிப்பட்ட ஒருவரை தேவன் நினைச்சார், தேவ வல்லமையினால மனிதன் ஆக்குறார் இல்லையா? அதாவது லோகாஸாக இருந்தார். லோகாஸாக இருந்தவரை யோவான் 1:1 வார்த்தை வார்த்தைன்னு போட்டிருப்பாங்க. அதுன்னு மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3ஆம் வசனத்துல அவர் என்று மொழியாக்கம் பண்ணுவாங்க. அதுங்கிறது அவர் அக்ரின திருப்பி ஆளாயிரம் இப்படி மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. இன்கன்சிஸ்டன்சி இந்த டிரான்ஸ்லேஷன். இது காரணம் வார்த்தை என்று அந்த வார்த்தை அந்த இடத்துல போட்டதுனாலதான். ஆனால் அங்கே லோகாஸ் என்ற வார்த்தை என்று போடாம லோகாஸ் உடைய ஒரிஜினல், அந்த வார்த்தைக்கு ஒரிஜினல் பேரு நான் லோகாஸ் என்று போட்டிருக்கணும். இப்ப என் பேரு ராஜகரன்னா ராஜாவின் கையை உடையவன், ராஜாவின் கையை உடையவன் மொழியாக்கம் பண்ணா அர்த்தம் இருக்க? அர்த்தம் இல்லை. பேரு ஒரு அர்த்தம் இருக்கலாம், அதை கொண்டு நினைச்சு அழைக்க முடியாது. லோகாஸ் என்பதற்கு தேவனுடைய வார்த்தை என்ற பொருள் இருக்குது, ஸ்போக்ஸ்மேன். அதனால வார்த்தைன்னு போடலாமா? அப்படி போடக்கூடாது. அது மொழியாக்கம் பண்ண தவறு. இப்போ லோகாஸ் அவர் பேரு, டெசிக்னேஷன் அவருக்கு லோகாஸ். அந்த லோகாஸ் தேவனோடு இருந்தார். இந்த லோகாஸ் போட்டிருந்தாங்கன்னா மரியாதைய நபரா மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுன்னு மொழியாக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ அவர் என்னை அனுப்பும் என்று வாலண்டியர் பண்ணனால தேவன் நினைச்சார், அவரை மனிதனாக அனுப்புகிறார். அவர் மனிதனாக பூரண மனிதனாக இருக்கிறார் இல்லையா? அந்த மனிதனாக இருந்தா கூட அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பழைய காரியங்கள் எல்லாம் தெரியும் அவருக்கு. பழைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது. ஏன்னா ரட்சிப்பை சம்பாதிப்பதற்கு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. ஏன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் 53
வசனம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். தம்மை பற்றும் அறிவினால்ங்கிறது சரியான மொழியாக்கம் அல்ல. தேவனை பற்றும் அறிவினால் சரியான மொழியாக்கம். அதனால தேவனை பற்றும் அறிவினால் அவர் என்ன செய்ய முடியுது, பெரிய ரட்சிப்பின் காரியத்தை செய்ய முடிஞ்சது என்று போட்டிருக்கு. அவருக்கு நல்லா தேவனை பற்றி தெரியும் இல்லையா? அது மட்டுமல்ல, இப்ப யோவான் 17:5 பார்த்தோம். அவர் தான் முன்னே இருந்த நிலைமை என்னன்னு தெரியும் அவருக்கு. எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆக ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது கூட எனக்கு ஆபிரகாமுக்கு முன்னால் நான் இருந்தேன்னு சொல்றாரு. அவனை நாளை காண ஆசையா இருந்தாங்க கருத்தில் சொல்றதை பார்க்கிறோம். இப்படி அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், தன்னுடைய பழைய நிலையை அறிந்தவர். ஆனால் இப்ப எப்படி இருக்கிறாரு, பூர்ண மனுஷனா இருக்கிறார். அந்த பெர்சனாலிட்டி மட்டும் மாறிட்டு, அந்த நேச்சர் மாறிட்டு. அதனால அவர் ஸ்பிரிட் நேச்சர்ல பரலோகத்துல இருந்தாரு. இப்போ அப்படி இருக்காரு, மாம்சத்துல பூமியில இருக்கிறார். ஆனா சேம் பீயிங், என்ன அவரு சேம் பீயிங். யெஷுவா கிறிஸ்து எப்படிப்பட்டவராம், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு, சேம் ஜீசஸ். சேம் அந்த லோகாஸ் தான் இப்ப யெஷுவா கிறிஸ்துவா இங்க இருக்கிறார். சேம் பர்சன் என்ற கருத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எப்படி இருக்கிறாரு, தெய்வீக ஜீவியா போயிட்டார் இல்லையா? அவர் தெய்வீக ஜீவியா போயிட்டார். அப்போ தெய்வீக ஜீவியா போயிட்டாருன்னு சொன்னா சேம் ஜீசஸ், அதே இயேசு. அப்போ அதே லோகாஸ், அதே இயேசு, அதே மகிமை இழந்த இயேசு கிறிஸ்து. ஆக எல்லாம் ஒரே ஆளுதான். ஆனால் சுபாவத்துல வித்தியாசம். முதல்ல ஆவி ஜீவியா இருந்தார், அவருக்கு அப்போ தெய்வீக ஜீவி கிடையாது. அப்போ தெய்வீக ஜீவியா இருந்தால் மறிக்க முடியாது இல்லையா? தெய்வீக ஜீவிக்கு ஒரு கேரக்டர் என்னது, இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி இருந்ததுன்னா சாக முடியாது இல்லையா? ஆக அவர் இம்மார்டாலிட்டியா தேவன் உண்டாக்கல, ஆவி ஜீவியா இருந்தார். மற்ற தேவ தூதர்கள் எவ்விதமாக மாற்றலோ, மனிதன் எப்படி மாற்றலோ அதே போல மாற்றம்னா சாகணுன்ற அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்யலாம், வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் எவர் லாஸ்டிங்லி, கீழ்ப்படிகிற வரைக்கும். ஏன்னா ஆதாம் என்ன செய்ய கீழ்ப்படியா போனாலும் அவன் என்ன செய்தான், சாகக்கூடியவன் ஆயிட்டான். இப்போ யெஷுவா கிறிஸ்து பூமிக்கு வரமுன்ன ஸ்பிரிட் பீயிங்கா இருக்கும்போது மாற்றலாம் இருந்தார், ஆவி ஜீவியாக. ஆனால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறார். அவர் பூமிக்கு மனிதனாக அனுப்பப்படுகிறார். அவருடைய விருப்பத்துல, தேவன் கட்டாயப்படுத்தல, அவருடைய விருப்பத்துல வருகிறார். இங்கே என்ன செய்யறாரு, மாற்றலா இருக்கார். மனிதன் எல்லாரும் மாற்றல் தான், மேன் இஸ் மாற்றல் இல்லையா? அநேகர் சொல்லுவாங்க மேன் இஸ் இம்மாற்றல்வாங்க. அது தவறு. தவறான கருத்துக்கள்ல கிறிஸ்தவ மண்டலங்கள் அதிகமா நுழைந்து இருக்குது. இதெல்லாம் காரணம் அறவர பிரசங்கியார்கள் உள்ள நுழைஞ்சு, அது இந்த பெந்தைகோஸ்தை பிரசங்கங்கள் வந்த பிறகு கிறிஸ்தவ மண்டலம் ரொம்பவும் சேதப்பட்டுச்சு. கத்தோலிக்கர்களால கிறிஸ்தவ மண்டலம் அதிகமாக சத்திய கருத்துக்கள் சேதப்பட்டது. அடுத்தாற்போல ரொம்ப சேதப்பட்டது. அதுல தேர்ந்து வரவே இல்லை. அந்த சேதப்பட்டது இந்த முசுக்கூட்ட போச்சு எல்லாம் படிச்சது போடுது. இப்ப இன்னொன்று படிச்சு வெட்டுக்கிளி படிச்சது போடுது. இப்படி சொல்றது போல ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தை சொல்லப்படுறது போல இவ்விதமாக கத்தோலிக்கர்களால பாப்பசினால சத்திய காரியங்கள் பட்சிக்கப்பட்டு போச்சு. அதுல செடிகள்லாம் வளர்ந்து வர முன்னையே வளர்ந்து வரல, அது உலக பிரகாரம் மாறிட்டு போயிட்டு அதுக்குள்ள பெந்தகோஸ்துக்காரங்க திரும்ப படிச்சுட்டு போட்டாரு. தவறான கருத்துக்கள் எல்லாம் கொடுத்து, தவறான விளக்கங்கள்லாம் கொடுத்து, எல்லாம் பரலோகத்துல எங்களுக்கு டைரக்டா வருது, கருத்தை எங்களுக்கு போதிக்கிறார், நடத்துகிறார் என்றெல்லாம் தவறான அப்படி கிளைம்ஸ் இவ்விதமாக சொல்லி இவ்விதமாக தப்பர்களை அதிகமாக போதித்து விட்டார்கள். ஆகவே எல்லாரும் அந்த பக்கம் சாகிறாங்க. ஆனால் உண்மையா வேதம் என்ன சொல்றது யாரும் கவனிக்க கிடையாது. பரிசுத்த பேதுரு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. 2 பேதுரு 1:19 சொல்லியிருக்காரு. காதுக்குள்ள பேசுவாரு, தரிசனம் கொடுப்பாரு, சொப்பனம் கொடுப்பாரு. இப்பவும் உங்கள்ட்ட நீங்க யேசுவா கிறிஸ்துவை பார்க்கலாம். இப்ப மோகன் சி லாசரஸ் கூட இப்ப யேசுவா கிறிஸ்துவை பார்த்தாராம், தரிசனம் கிடைச்சதாம். இப்ப எல்லாரும் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. சுந்தரம் தானே, பாஸ்டர் சுந்தர், சாது சுந்தர், அவர் யேசுவா பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 6 வயசு 5 வயசா இருக்கும்போது
யெஷாயை பார்த்து சொல்லி ஒருத்தர் கோயில்ல இருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. இப்படி அநேகர் இருக்காங்க. தரிசனம் கொடுத்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே பிசாசு பண்ற வேலை என்று திட்டமா தெரியணும். ஆக யெஷுவா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? தெய்வ நிலையில இருக்கிறாரு. அவர் மனுஷனுக்கு காட்சி அளிக்கவே முடியாது. அதுக்கு வேதம் என்ன சொல்லுது? யெஷுவா காட்சி அளித்து நடத்துவார் என்று சொல்லவும் இல்லை. பரிசுத்த பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 1:19 படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமா, நம்ம தரிசனம் வரும், காதுல தேவன் பேசுவாரு, சொப்பனம் வரும், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அலையக்கூடாது. நம்ம எங்கதான் பார்க்கணும்? இருள் உள்ள தளத்திலே பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிற வசனத்தையே கவனித்து கொண்டிருக்கணும். வேதத்தை தான் கவனிக்கணும். வேதத்தை தான் கவனிக்க விட்டுறாங்க இல்லையா? வேதத்தை தான் கவனிக்க விட்டுறாங்க. வேற எல்லா புக்கையும் எடுத்து படிப்பாங்க. வேத சம்பந்தமான புக்கெல்லாம் எடுத்து படிப்பாங்க. ஆனா வேதத்தை விட்டுருவாங்க. அந்த பிலாசபி இந்த பிலாசபி எல்லாம் படிப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேத திறக்கிறதே கிடையாது. இந்த பிலாசபிகளை படிச்சுட்டு போய் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது தவறு. வேதம் என்ன சொல்லிட்டு பார்த்தா, தேவன் தம்முடைய குமாரன் மூலம் கடைசி காலங்களில் வெளிப்படுத்தி விட்டுட்டார். எபிரேயர் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. பூரணமா தெரியப்படுத்திட்டார். வேதாமம் கம்ப்ளீட் ஆயிட்டு. இந்த பரிசுத்த பேதுரு மூலம் அதே கவனித்து கொண்டிருக்க சொல்லியிருக்கிறார். இருள் உள்ள ஸ்தலத்திலே சுவிசேஷ யுகம், இருள் உள்ள ஸ்தலம், விடியற்காலம், ஆயிரோட யுகம், அந்த விடியற்காலம் வர வரைக்கும், விடிவெள்ளி உதிக்கிற வரைக்கும் நீங்கள் இருள் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற ஒளியை போல இருக்கிற அந்த வேத வசனங்களையே நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். இதுதான் பெரிய கஷ்டமான காரியம் மனிதனுக்கு, வேதத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறதுக்கு. ஏன்னா வேற ஒரு தியாலஜி அத்தனாஷியஸ் ட்ரினிட்டியை பற்றி பேசி பெரிய பிலாசபி கொடுத்துட்டார். அதை பிடிச்சிக்க. கால்வினிசம் அது ஒரு பெரிய பிலாசபி. நித்திய நரக வேதனை ரோஸ்ட் பண்ணு, அதை பிடிச்சிக்க. வேதத்தை விட்டு. இதுதான் இப்போ உள்ள காரியங்கள். அவங்க யாரை பின்பற்றுகிறாள்? தங்கள் இயேசுவை பின்பற்றுகிறான்னு சொல்றாங்க. இயேசுவை பின்பற்றுறாங்களா? கால்வினிசத்தை பின்பற்றுகிறார்கள், அதனாசியஸை பின்பற்றுகிறார்கள். வெளியே சொல்றது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு. கிறிஸ்து சொல்ல வார்த்தை ஒன்றான மேதேவன் என்று சொல்றாரு. இவங்க திரியக தேவன் சொல்றாரு. அது அதனாசியஸ் காரியம். இவங்க உண்மையாவே யாரு? அதனாசியன்ஸ், நாட்டு கிறிஸ்டியன்ஸ். இதே கூட தெரியாம நான் கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லிட்டு அவன் பின்பற்றுறதெல்லாம் தவறான காரியம். இதே போலதான் இப்ப பேசுறாங்க. இது இப்படிப்பட்ட தப்பறான காரியங்கள போயிருக்க காரணம், கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எங்க எழுதப்பட்டிருக்கு? கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தீமோத்தேயுல வருது. தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிக்கணும் இல்லையா? சரி, நீங்க வீட்டுல போய் பாத்துக்கிடுங்க, இருக்கட்டும். ஆக யெஷுவா கிறிஸ்துவுடைய குணாம்சம் அப்படியேதான் இருக்குது. அவர் மனிதனாக வந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் லோகாசா இருந்தாலும் சரி, இப்போ தெய்வீக நிலைக்கு போயிட்டார். தெய்வீகத்தன்மை அடைஞ்சிட்டார். 1 கொரிந்தியர் 6:16 அவரை குறித்து சொல்லுது. ஆனா அது கூர்ந்து கவனிச்சாலும் அது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் என்று புரிஞ்சு விடலாம். எல்லாரும் தேவனை குறித்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. தேவன் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறார். அதனால யூதர்களுக்கு அதை குறித்து விசேஷமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த பவுல் அதை குறித்து விசேஷமாக அந்த காலகட்டத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவனை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அங்க புதுசாக அப்படிப்பட்ட நிலைக்கு போனது யாரு? யெஷுவா கிறிஸ்து. அதனால அதை தான் அவங்க போதனையா அவர் சொல்றாரு. அவர் ஒருவரே என்ன செய்யறோம்? அவரு 1 தீமோத்தேயு 6:16 படிங்க. தாம் ஒருவரே ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும். ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். இவங்க எப்படி நோவன்சி லாசரஸ் பார்த்தாரு, சாது சுந்தர் பார்த்தாரு, இவரு சாது சுந்தர் சொல்லி படைய ஒரு சாது அவரும் பார்த்தாரு. அவரும் இப்போ உள்ள சாது
சுந்தர் சிங் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் பார்த்தேங்கிறாரு. அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி முடியும்? வேதம் என்ன சொல்றது? ஒருவராய் அவர் என்ன சொல்றாரு? மனுஷர்களாலும் கண்டீராலும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். ஆக அவர் அப்படி இருக்கும்போது அவரை பார்க்க அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னா தெய்வீக நிலையில் இருக்கிறார். பவுல் கூட அவர் தன்னை காண்பிக்கவில்லை, தன்னிடத்திலிருந்து வருகிற ஒளியை தான் காண்பித்தார். அந்த ஒளியிலே அவன் என்ன செய்தான்? கண் கூட ஐக்கிய வந்துட்டான். யெஷுவாவை அவன் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. ஆக அவ்விதமாக தெய்வீக நிலைக்கு போனா கூட சிலர் சொல்லுவாங்க, ஆள் மாறிட்டாங்க, கல்யாணம் கட்டின பிறகு ஆள் ரொம்ப மாறிட்டாங்க. அப்படி அல்ல. யெஷுவா வெர்சஸ் சேம், யெஷுவா சேம், அதே யெஷுவா, அதே யெஷுவா என்று நாம் புரியும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆக யேசுவாவுடைய கேரக்டர், அவருடைய குண இயல்பு, யேசுவாவுடைய பண்புகள், யேசுவாவுடைய சிந்தனைகள், யேசுவாவுடைய செயலாற்றங்கள், யேசுவாவுடைய மன வலிமை, மன யோசனைகள், யேசுவாவுடைய பாசங்கள், இருதய பாசங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இல்லையா? அவர் பூமிக்கு இருந்து எடுபட்டு அவர் உயிரோட வந்து சீஷரோட 40 நாள் இருக்கும் பொழுது அவரு பேதுரை பார்த்து நீ 3 தடவை பதில் செய்ய சொல்லி கண்டிச்சாரா? கோவப்பட்டாரா? ஒரு நம்மளா இருந்தா நீ ரொம்ப யோக்கியனாடா, ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்த, என்னை கழுத்து எடுத்துட்டல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? கோவப்படுவோம். என்னை காட்டி கொடுத்துட்டால அல்லது என்ன கைவிட்டுட்டால என்று நம்ம இப்போ சொல்லுவோம். ஆனா யெஷுவா கிறிஸ்து அதை பற்றி ஒன்றுமே பேசல. அவர் விசேஷமா கேட்டது என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா சொல்லி அன்பை தான் முன்வைக்கிறே பார்க்கிறோம். என் மந்தை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டி மேய்ப்பாயாக என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆக அவர் இன்னும் அதிக அன்பை காட்டி தான் அவர் என்ன செய்றாரு? அவனை மனம் உடைய வைக்கிறார். அங்க பேரு மனம் கஷ்டம் அழுகிறதை பார்க்கிறோம். ஆக அவருடைய அன்பு அப்படியே தான் இருக்குது. அன்புடைய அந்த அநேக சமயங்கள கிறிஸ்தவர்கள் மத்தியில தேவன் அன்புள்ளவருமாங்க, ஆனா நரகத்துல போட்டு ரோஸ்ட் பண்ணுவாருமாங்க. அவங்க அன்பு என்று என்ன சொல்றாங்கன்னே புரியல இல்லையா? அன்புக்கும் ஜஸ்ட் முரண்பாடான கருத்தை சாத்தான் கொடுக்குற கருத்தை நாக்கால பேசுவாங்க. அதே சமயம் அதே நாக்கால தேவன் அன்புள்ளவர்னு சொல்லுவாங்க. தேவன்கிட்ட தீமையே இருக்க முடியாது, ஏன் அப்படி யோசிக்கிறோம் யோசிக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு சிந்தனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அப்படி அல்ல. வேதத்தை படி பார்க்க போனால் தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே சாகையில் இருக்கிற யெஷுவா கிறிஸ்துவும் அன்பாகவே இருக்கிறான்னு பார்க்கலாம். சரி, அப்போ அந்த சேம் பர்சன், அந்த அவேர்னஸ் நமக்கு வர வேண்டும். யெஷுவா கிறிஸ்துவுடைய அவேர்னஸ், இந்த சேம் மனிதத்துவம், அந்த அடையாளம் எப்படி லோகாஸ் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே அடையாளம் தான் பூமியில இருக்கும்போதும், அதே சமயத்துல தெய்வீகமா இருக்கும்போதும். ஆக நேச்சர்ல வித்தியாசமா இருக்கலாம், அவருடைய சுபாவம் தன்மை வித்தியாசமா இருக்கலாம், சரீரம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் அவர் என்கிற அந்த பர்சனாலிட்டி சேம் என்று பார்க்கிறோம். சரியா? இப்போ ஐடென்டிட்டி சொன்ன உடனே, அடையாளம் என்று சொன்ன உடனே டைம் ஆயிட்டு. சரி, இது அடுத்த படம் கூட தொடர்ந்துக்கலாம். ஐடென்டிட்டி சொன்ன உடனே உலக பிரகாரமா நமக்கு நிறைய ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? இப்போ இப்போ எலக்ட்ரானிக் ஏஜ் வந்த பிறகு பலவிதமான ஐடென்டிட்டி பார்க்குறோம் இல்லையா? பின்னு சொல்றோம், இல்லை பாஸ்வேர்டு சொல்றோம். இதெல்லாம் போட்டால் தான் சில காரியங்களை அக்சஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்முடைய ஐடென்டிட்டி. நான் தான் அக்சஸ் பண்றானா, நான் தான் அதை ட்ரா பண்ண பார்க்குறேன்னா, நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன்னா, இதெல்லாம் செக் பண்றதுக்கு ஐடென்டிட்டி பல இருக்கவே பார்க்கும் இல்லையா? இன்னும் ஐடென்டிட்டில ரொம்ப அதிகமான ஆணித்தரமான ஐடென்டிட்டி எது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இந்த ஆளுதான் இதில் சாதிப்பதற்கு நிரூபிப்பதற்கு
எந்த ஐடென்டி ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸா இருக்குது? அந்த கைரேகை அதெல்லாம். கைரேகை, விழித்திரை. கைரேகை. இந்த கைரேகை தான் அந்த காலத்து, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது இந்தியாவில தான் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்றாங்க. அது வந்து மிகவும் ஆணித்தரமான ஃபுல் ப்ரூஃபோடான இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி என்று சொல்றாங்க. இப்போ ரேஷனுக்கு போனா கூட நம்ம கைரேகை கையை விரல வச்சுதான் அமுக்கித்தான் நினைச்சுறாங்க, ரேகை பதிச்சு தான் பொருளை கொடுக்குறாங்க இல்லையா? சரியா ஐடென்டிட்டி பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதே போல எல்லா இடத்துலயும் அதான் இருக்குது. ஆனாலும் சில இடங்கள்ல பயோமெட்ரிக் ஐடென்டிட்டி கண் ரேகை எடுக்கிறாங்க. இந்த கண் புரை, இந்த கண் திரை, அதனுடைய ஐடென்டிட்டி எடுக்கிறாங்க. ஆனாலும் கை ரேகையும் எடுப்பாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது பார்க்கிறோம். இப்போ கை ரேகை வந்து யாருக்கும் மாறாது, எல்லாருக்கும் வித்தியாசமானது, அது சில மாறாது என்று சொல்றாங்க. அப்படியே தான் இருக்கும், அது ஒருத்தருக்கு போல ஒருத்தருக்கு இருக்காது, எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக இந்த கை ரேகை காரியங்கள் ஒரு ஐடென்டிட்டியாக நமக்கு இருக்கிறதே பார்க்கிறோம். இது பல விதத்துல சொல்லலாம். சில நம்ம பேசுற முறையை வச்சு அதே ஆளுதான் ஐயா சொல்லலாம். சில சமயங்களில் நம்ம நடந்துக்கிற முறைகள், அசைவுகள், பார்க்குற பார்வை, இதை வச்சு நான் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சில சமயங்கள்ல ரொம்ப காலம் பார்க்காமலே இருந்துட்டு பார்க்குறோன்னா அதுப்போ அந்த ஐடென்டிட்டி வச்சுதான் இந்த அசைவு, பேச்சு, இதை வச்சுலாம் நினைச்சுவாங்க ஐடென்டிட்டியை பார்ப்பார்கள் என்று பார்க்குறோம். இது ஒருவேளை கூட நெருங்கி உள்ளவங்களுக்கு தெரியாத கூட புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், முன்ன பின்ன பார்க்கல, அதிகாரம் சின்ன வயசுல பார்த்தது, அப்போ அவங்க ஐடென்டிட்டியை செக் பண்ணுவாங்க. ஏன்னா திருட்டுத்தனமா யாரும் வர்றாங்களா, வேற விதமான நோக்கத்தோடு வர்றாங்களா கவனிக்கிறதுக்கு தேவைப்படும். ஆனால் சிலர் வந்து அதை குயிக்கா கண்டுபிடிப்பாங்க, சிலர் குயிக்கா கண்டுபிடிக்க மாட்டாங்க ஐடென்டிட்டியை. இது ஐடென்டிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம், மனிதனுடைய ஐடென்டிட்டி இல்லையா? ஆக இந்த ஐடென்டிட்டி வந்து சரீர பிரகாரமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சரீர பிரகாரமா எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இது ஆத்தென்டிபிகேஷன் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் பார்க்கிற காரியம் ஐடென்டிட்டி நம்ம கைரேயோ கண்ரேயோ பார்க்கறது கிடையாது. அவரும் வந்து ஐடென்டிட்டி பார்க்கறது நம்முடைய கேரக்டர் என்று பார்க்கிறோம். நம்முடைய குணாம்சம் எப்படி இருக்கு என்று பார்க்கிறோம். இந்த குணாம்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஐடென்டிட்டியை தேவன் நமக்குள்ள வைக்கிறார். எவ்விதமாக நம்முடைய பாவனை இருக்கிறது, ஆவிக்குரிய முறையை எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய இருதய வளர்ச்சி என்ன, மன வளர்ச்சி என்ன, ஆவிக்குரிய கருத்துல இல்லையா? மன வளர்ச்சி சொன்னோன்னே நான் இதுல பிஹெச்டி வாங்கியிருக்கேன், நான் அதுல பிஹெச்டி வாங்கியிருக்கேன், அது என்ஜினியர், நான் டாக்டர், நான் பிலாசபி, திங்கர், இப்படி எல்லாம் காரியம் இல்லை, உலக பிரகாரமான ஐடென்டிட்டி அல்ல. ஆனால் இந்த ஐடென்டிட்டி தேவனுடைய காரியங்கள்ல தேவனுடைய குணாம்சம், கேரக்டர் தேவனுடைய குணாம்சம். அது மாதிரி கிரேசஸ் என்று சொல்லும்போது குணசீலங்கள் இல்லையா? குணசீலங்கள், ஆவின் கனிகள் என்று பார்க்கிறோம். ஒரு பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க அந்த விசுவாசம், நம்பிக்கை, நாலேஜ், இச்சையடக்கம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த காரியங்கள் 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் இதெல்லாம் வைத்துதான் தேவன் நம்முடைய அடையாளத்தை காத்துக் கொள்கிறார். இந்த காரியங்கள் தான் நம்ம முக்கியமாக போக்கஸ் பண்ணணும். இந்த காரியங்கள் அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் என்பது, இந்த நான் சைக்காலஜியில் எவ்வளவு நாலேஜ் இருக்குது, எனக்கு மெடிக்கல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு என்ஜினியரிங்ல நாலேஜ் இருக்குது, டீச்சரா நாலேஜபிள் டீச்சர்னா அந்த இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சத்தியத்துல நாலேஜ், இந்த தியாலஜியும் செல்லுபடி ஆகாது. உலக பிரகாரமாக படிக்கிறாங்களா தியாலஜி, இந்த தியாலஜியும் செல்லுபடியாது இல்லையா? ஒரு பாதிரியார் சொன்னாரு, ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு பாதிரியார், ஒரு ஃபேமஸ் பாதிரியார், சென்னையில் உள்ள பாதிரியார் தான், அவர் சொல்றாரு, மருத்துவர் இங்க என்ன ஆயிட்டு அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட், அங்க போனா அவருக்கு அப்பாயின்மெண்ட் பரலோகத்துல என்று சொல்றாரு. ஏதோ ரொம்ப ரைம்ஸ்ல பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. தேவன் அங்க வேலை கொடுத்தாராம். அவர்கிட்ட கேட்டா, இது எங்களுடைய பிலாசபி, நான் அப்படிதான் படிச்சேன் என்று சொல்றாரு. வேத புத்தகம் அப்படி சொல்லலையே சொன்னா,
இல்ல இதான் இது ஸ்கூல் ஆஃப் தாட் நிறைய இருக்குது. இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்று அவர் மலைப்பிக்கிட்டு போறதை பார்க்கிறோம். வேத புத்தகம் தேவை. அவன் ஒன்று மறியான், மறித்தவன் ஒன்று மறியான் என்று இருக்கிறத எடுத்துக்கொள்ள விரும்பல. அவர் சாத்தானுடைய நாக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது ஐடென்டிட்டி அல்ல. தேவ சத்தியத்தில் ஐடென்டிட்டி, அறிவு, த நாலேஜ் இன் த ட்ரூத். அதை பேஸ் பண்ணி நாம் டெவலப் பண்ணியிருக்கிற அந்த குணசீலங்கள், அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர். அந்த கேரக்டர்னு சொல்லும்போது அதை தேவனுடைய கேரக்டர் எடுக்கும்போது நம்ம ஞானம், நீதி, வல்லமை, அன்பு என்று எடுக்கிறோம். இதே தெளிவுள்ள காரியங்களாக அது அந்த சாயல் நமக்கு வேணும், அந்த காரியங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம வளர்க்க வேணும் நம்மை. அதுதான் சாயலாக இருக்குது, அது அடையாளமாக எடுக்கிறது என்று பார்க்கிறோம். சரி.